அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஜேஎல்பிடி N2 கிராமர் சீரீஸில் இது 2வது வீடியோ. இன்றைக்கான கிராமர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் மொழிக்கும் ஜப்பானிய மொழிக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா தமிழோட வாக்கிய அமைப்பும் ஜப்பானிய மொழியோட வாக்கிய அமைப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உதாரணத்திற்கு நான் பள்ளிக்கு சென்றேன். இது ஜப்பானிய மொழியில் வதாஷிவா கக்கோ இக்கிமாஷ்டா. வதாஷிவா அப்படின்னா நான், கக்கோனா பள்ளி, இக்கிமாஷ்டா அப்படின்னா சென்றேன். ஸோ எக்ஸாக்டாக வந்து தமிழுக்கும் ஜப்பானிய மொழிக்கும் அந்த வாக்கிய அமைப்பு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இதே நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லும் போது ஐ வென்ட் டு ஸ்கூல். ஸோ இப்போ நான் சொல்லும் போதே கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. உடனடியாக என்னால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியல ஆங்கிலத்துக்கு. ஸோ ஐ வென்ட் டு ஸ்கூல், நான் சென்றேன் பள்ளிக்கு அப்படின்ட்டு. ஸோ இதனால் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஜப்பானிய மொழியை வந்து தமிழில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படிக்க ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் அந்த மொழியை வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். இது கொஞ்சம் கஷ்டமான மொழி தான். நம்ம மற்ற இந்திய மொழிகளை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இதை கற்றுக்கிறதுக்கும் ஜப்பானிய மொழி கற்றுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் ஒரே அட்வான்டேஜ் வந்து நீங்கள் தமிழில் அதை புரிஞ்சிக்கிட்டு படிக்கும் போது உங்களால் வந்து அதை ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமர் பார்த்திங்கன்னா தொவாசு. தொவாசு அப்படின்றது எனிவேர், எனி டைம், எனி ஒன். ஸோ யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் எங்கும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பயன்படுத்தக்கூடிய கிராமர். இதனுடைய பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நவுன் ப்ளஸ் துவாசு, பெயர்ச்சொல் ப்ளஸ் துவாசு, இது மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஸோ நான் உதாரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜேஎல்பிடி ட்ரை N2 ஸோ இந்த புத்தகத்தில் தான் பார்க்குறேன். முதல்ல பார்த்திங்கன்னா கொனோ ஸ்போர்ட்ஸ் சென்டாவா நென்ரைவோ துவாசு டொனாட்டா டெமோ ரியோ தேக்கிமாசு. கொனோ ஸ்போர்ட்ஸ் சென்டாவா அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் சென்டரில், ஸ்போர்ட்ஸ் சென்டரோட ஜப்பானிய மொழியாக்கம் வந்து ஸ்போர்ட்ஸ் சென்டா. நென்ரைவோ துவாசு அப்படின்னா, நென்ரே அப்படின்னா வயது அதாவது இளையவர், முதியவர் அப்படின்ற மாதிரி வயதோட குறிக்கிறது வந்து நென்ரை. நென் அப்படின்னா ஆண்டு, ரே அப்படின்னா ஏஜிங் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் நென்ரைவோ துவாசு. ஸோ எந்த வயதினரும் டோனாத்தா டெமோ ரியோ தேக்கிமாஸ். ரியோ அப்படின்னா பயன்படுத்துதல். கொனோ ஸ்போர்ட்ஸ் சென்டாவா நென்ரைவோ துவாசு டோனாத்தா டெமோ ரியோ தேக்கிமாஸ். இரண்டாவது உதாரணம் பார்த்தீங்கன்னா கொனோ சூப்பாவா ஷூயாவோ துவாசு. சூப்பா அப்படின்றது சூப்பர் மார்க்கெட், அதோட ஜப்பானிய மொழியாக்கம் வந்து சூப்பா. ஸோ ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய ஆங்கில வார்த்தைகளை வந்து இந்த மாதிரி சுருக்கி அவங்களோட உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துவாங்க. இதை பற்றி நம்ம ஒரு தனிப்பட்ட காணொலியில் பிறகு பேசலாம். கொனோ சூப்பாவா சூயாவோ துவாசு. சூயா அப்படின்னா பகல் இரவு பார்க்காம, சூயாவோ துவாசு பகல் இரவு எந்த நேரத்திலும், எனி டைம் அப்படின்ற ஒரு அர்த்தம். துவாசு எய்கோ ஷித்தேரு நானோதே ஷின்யாமோ அத்தராக்கி தோனி. ஷின்யா அப்படின்னா லேட் நைட்டு, ஷின்யா அப்படின்னா லேட் நைட், ஹத்தராக்குனா வேலை செய்கிற, ஹித்தோ அப்படின்னா ஆட்கள். ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து பகல் இரவுலையும் ஆப்ரேஷனில் இருக்கிறதுனால லேட் நைட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிறது. மூணாவது உதாரணம் பார்த்தீங்கன்னா கெய்கென்னோ யூமு ஓ துவாசு. கெய்கென் அப்படின்னா அனுபவம், யூமு அப்படின்னா இருக்கோ இல்லையோ. ஸோ கெய்கென்வோ யூமு துவாசு, உங்களுக்கு அனுபவம் இருக்கோ இல்லையோ. யருக்கினோ அரு ஷைன். யருக்கினா எனக்கு இதை பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது. கி அப்படின்னா உங்களோட கிமூச்சி அப்படின்னா உங்களோட மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. யரு அப்படின்னா செய்கிறது. ஸோ அந்த கி அப்படின்றது இதை செய்கிறதுக்கு எனக்கான ஒரு ஆர்வம் இருக்குது. யருக்கினோ அரு ஷைன், இதை பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ள ஒரு எம்ப்ளாயியை போஷு ஷிமாஸ். போஷுனா ரெக்ரூட்மெண்ட். ஸோ இன்னொரு தடவை பார்க்கலாம். கெய்கென்னோ யூமு தோவாசு யருக்கினோ அரு ஷைன் ஓ போஷு ஷிமாஸ். கடைசியாக நாலாவது ஒரு உதாரணம் பார்க்கலாம். வதாஷினோ குனி தேவா அப்படின்னா, வதாஷினோ குனி தேவா என்னுடைய நாட்டில். வதாஷினா நான், குனி அப்படின்னா நாடு, என்னுடைய நாட்டில். ரோனியா நான் ஷோ, ரோனியாக்கு நான் ஷோ. இந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது. ரோனியாக்கு நான் ஷோ அப்படின்னா ஆண் பெண் எந்த வயதினரும். ஸோ இந்த ஒரு 4 வார்த்தைகளோட ஒரே ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ரோனியாக்கு நான் ஷோ தோவாசு. ஸோ என்னுடைய நாட்டில் ஆண் பெண் எந்த வயதினரையும் அப்படின்னு சொல்லிட்டு
மின்னா சாக்காகா சுகிதேஸ். சாக்கா அப்படின்னா ஃபுட்பாலோட ஜப்பானிய மொழியாக்கம் வந்து சாக்கா. இங்கே வந்து ஃபுட்பால் வந்து சாக்கர் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. அதை வந்து ஜப்பானிய மொழியில் ஷார்ட்டாக வந்து சாக்கா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வதாஷினு குனிதேவா ரோனியாக்கு நான் ஷோ ஓத்தவாசு மின்னா சாக்காகா சுகிதேஸ். சுகிதேஸ் அப்படின்னா விருப்பம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கிராமரோட சம்மரி பார்த்திங்கன்னா தொவாசு. இது வந்து ஒரு பெயர் சொல்லோட தான் வரும், நவுன் ப்ளஸ் தொவாசு. இதை உபயோகப்படுத்துகிற இடம் பார்த்திங்கன்னா நேரம், இடம், யார் வேண்டும்னாலும், எனி டைம், எனிவேர், எனி ஒன் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து இந்த தொவாசு அப்படின்ற ஒரு கிராமர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு கிராமர். ஸோ நீங்கள் N2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த பர்டிகுலர் கிராமர் தொவாசு உபயோகப்படுத்தி உங்களால் ஏதாவது ஒரு உதாரணத்திற்கு சில சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடிஞ்சால் அதை கமெண்ட்டில் தெரிவிங்க. அது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.